Hello everyone, UGTRB Physics 2026 கான எக்ஸாம் யூனிட் 2ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போறோம். தட் இஸ் மீன் ஃப்ரீ பாத். இந்த UGTRBக்கு மட்டும் இல்லங்க, PGTRB Physicsலமே இந்த டாபிக் வருது. ஸோ ரெண்டு எக்ஸாம்லயுமே இது வந்து கவர் ஆகும். அண்ட் லாஸ்ட் TRB எக்ஸாம்ல இது ரிலேட்டடா ஒரு கொஸ்டின்ஸ் கூட கேட்டிருந்தாங்க. இன்வர்ஸ்லி யாருக்கு ப்ரொபோஷனல் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. அண்ட் லாஸ்ட் நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோல கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் வந்து நம்ம டீடைல்டா கொடுத்துருப்போம், ஓவர்வியூ கொடுத்துருப்போம். நீங்க அதை ஃபுல்லா பார்த்துட்டு அப்புறம் இந்த டாபிக் வந்து படிங்க, உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். மீன் ஃப்ரீ பாத். ஓகேங்களா? இப்போ இந்த டாபிக் பார்த்தோன்னே உங்களுக்கு என்னங்க புரியுது? ஃப்ரீ பாத். எதெல்லாம் நம்ம ஃப்ரீ பாத்துன்னு சொல்லுவோம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து நடந்து போகிறேன், ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போகிறேன். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் நான் நடந்து போனால் அந்த பாத் வந்து நான் என்னன்னு சொல்லுவேன்னா ஃப்ரீ பாத் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இப்போ இதுக்கு முன்ன ஒரு வார்த்தை இருக்குது, மீன் ஃப்ரீ பாத் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா ஓவரால் ஆவரேஜ் வேல்யூ நான் எடுக்க போகிறேன். நான் காலையில் கிளம்புறேன், என் ஒர்க்கு வெளியே தான் போகிறேன். ஓகேங்களா? என் ஒர்க் அதெல்லாம் முடிச்சுட்டு நான் ஈவினிங் என் வீட்டுக்கு வரேன். இப்போ காலையிலேருந்து அந்த ஈவினிங் வரைக்கும் ஒரு சில இடத்துல எனக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்திருக்கலாம். பட் ஒரு சில இடத்துல நான் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் ஃப்ரீயாக நடந்து போயிருப்பேன். கரெக்டுங்களா? அந்த ஓவரால் ஆவரேஜ் வேல்யூ நான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அந்த ஃப்ரீ பாத்தோடைய ஆவரேஜ் வேல்யூ சொல்றது தான் மீன் ஃப்ரீ பாத். ஓகேங்களா? இது ரியல் லைஃப்ல நான் சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்றேன். இப்போ வந்து இதை நான் யாருக்குள்ள எடுத்துட்டு வர போறேன்னா கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ்க்குள்ள எடுத்துட்டு வர போறேன். கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ்ல யாரை பத்திங்க பேச போறாங்க? கேஸ் மாலிகுல்ஸ் பேச போறாங்க. ஓகேங்களா? இப்போ நான் கேஸ் மாலிகுல் நான் யாருக்குள்ள போட்டிருக்கேன்? ஒரு கண்டெய்னருக்குள்ள போட்டிருக்கேன். இப்போ என்ன நடக்கும்? அந்த கண்டெய்னருக்குள்ள அந்த கேஸ் மாலிகுல்ஸ் ரேண்டமா மூவ் பண்ணிட்டே இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் அவங்க ஃபாலோ பண்றாங்கன்னா கேஸ் மாலிகுல்ஸ் எப்படி இருப்பாங்க? ரேண்டமா இருப்பாங்க, ஆர்டரா இருக்க மாட்டாங்க, ஸ்ட்ரைட்டா தான் மூவ் பண்ணுவாங்க. மூவ் பண்ணும்போது அங்கே ஒரு கொலிஷன் கிரியேட் ஆகும். ஒரு கண்டெய்னருக்குள்ள நிறைய கேஸ் மாலிகுல்ஸ் அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா ரேண்டமா அங்கங்க அவங்க வந்து மூவ் பண்ணுவாங்க, அங்கங்க இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க வந்து ஸ்ட்ரைட்டா மூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ மூவ் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்க போற அதே பாத்வேல வேற ஒருத்தவங்க வராங்க, வேற ஒரு கேஸ் மாலிகுல்ஸ் வருது அப்படின்னா அந்த இடத்துல தான் என்ன நடக்கும்னா கொலிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் கிரியேட் ஆகும். அது வரைக்கும் அங்கே என்ன நடக்காதுன்னா மோதல் அப்படின்ற ஒரு கொலிஷன்னா மோதல், அந்த ஒரு சண்டை அங்கே நடக்காது. ஓகேங்களா? இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க? மீன் ஃப்ரீ பாத்னா என்னன்னு கேட்குறாங்க. ரெண்டு கேஸ் மாலிகுல்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் அந்த டெஃபினிஷன் சொல்லிடுறேன், ஏன்னா உங்களுக்கு இந்த டெஃபினிஷன் தெரியணும், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். டெஃபினிஷன் வந்து என்னன்னா, மீன் ஃப்ரீ பாத் இஸ் an average distance traveled by a gas molecule between two successive collision. இதுதான் ரொம்ப முக்கியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு கொலிஷன் நடக்க போகுது. ஓகேங்களா? ஒரு கொலிஷன் நடந்தாலே எத்தனை பேருக்கு நடக்கும்? ஒரு 2 பேருக்கு நடக்கும். இன்னும் ஒரு கொலிஷன்னா அங்கே ஒரு 2 பேருக்கும் நடக்கும். இந்த இடைப்பட்ட ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குங்கல்ல, அங்கே ஃப்ரீயாக அவங்க மூவ் பண்ணுவாங்கல்ல, அதுதான் வந்து ஃப்ரீ பாத். இப்போ நான் கான்செப்டோட சொல்கிறேன். நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கேன். நான் போகிற அதே பாத்வேல இன்னொருத்தவங்க வந்துட்டாங்க. வந்தால் அங்கே சண்டை நடக்கும், கொலிஷன் நடக்கும். கொலிஷன் நடந்த உடனே அதே மாதிரி நான் என்ன சொல்லியிருக்கேன், இது கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ்னா அங்கே எலாஸ்டிக் கொலிஷன் தான் நடக்கும். அப்போ அவங்க எந்த ஃபோர்ஸ்க்கு மோதுறாங்களோ அதே ஃபோர்ஸ்க்கு அவங்க வேற ஏதோ டேரக்ஷனில் ஃபர்ஸ்ட் மூவ் ஆயிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ நான் அவங்க கூட சண்டை போட்ட உடனே எலாஸ்டிக் கொலிஷனால வேற ஒரு டேரக்ஷனில் போகிறேன். கொஞ்சம் தூரம் போகிறேன், போயிட்டே இருக்கேன். ஏன்னா அப்படி திரும்ப உன்னையெல்லாம் சண்டை வராது. கொஞ்சம் தூரம் நான் வந்து போயிட்டே இருப்பேன். போகும்போது அந்த பாத்வேல இன்னும் ஒருத்தவங்க வராங்க. மறுபடியும் அங்கே என்ன நடக்கும்? ஒரு கொலிஷன் நடக்கும். ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு கொலிஷன் நடந்ததுங்களா, அப்புறம் அங்கே ஒரு கொலிஷன் நடந்ததுங்களா. இதில் இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் இவங்க ஃப்ரீயாக போனாங்கல்ல, இதுதான் ஃப்ரீ பாத். ஓகேங்களா? ரெண்டு கொலிஷனுக்கும் நடுவில் ஒரு மாலிகுல் எவ்வளோ தூரம் ஃப்ரீயாக சண்டையே இல்லாமல் போதோ அதுதான் ஃப்ரீ பாத். இங்கே என்ன கேட்குறாங்க? மீன் ஃப்ரீ பாத் அப்படின்னா அந்த என்டையர் கண்டெய்னரில் இந்த மாதிரி சண்டை நடந்துகிட்டே இருக்கும், கொலிஷன் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ ஓவரால் ஃப்ரீ பாத்தோடைய அந்த வேல்யூ, ஆவரேஜ் வேல்யூ நான் கொடுக்குறது தான் மீன் ஃப்ரீ பாத். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க டெஃபினிஷன். நெக்ஸ்ட், இந்த மீன் ஃப்ரீ பாத் கைனடிக் தியரி ஆஃப் கேசஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கணுமா, கம்மியாக இருக்கணுமா, அண்ட் இவங்க அதிகமாக இருந்தால் யாரெல்லாம் கம்மியாவாங்க அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மீன் ஃப்ரீ பாத் எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா லாம்டா, அவங்களுடைய சிம்பிள் வந்து லாம்டா, அண்ட் SI யூனிட் வந்து மீட்டர். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி பேசிக்கான கொஸ்டின்ஸ்மே கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா இது UGTRB, PGTRBல கூட SI யூனிட் ரிலேட்டட்லாம் கொஸ்டின்ஸ் வந்திருக்காங்க. ஸோ SI யூனிட், சிம்பிள், டைமென்ஷனல் ஃபார்ம்ல இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மீன் ஃப்ரீ பாத் எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம்னா லாம்டா, அவங்களுடைய SI யூனிட் வந்து மீட்டர். இப்போ என்ன நான் சொல்ல போறேன்னா, மீன் ஃப்ரீ பாத் அக்கார்டிங் டு கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகணுமா இல்லை டிக்ரீஸ் ஆகணுமா அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்ல போறேன். அண்ட் மீன் ஃப்ரீ பாத் இன்க்ரீஸ் ஆனால் யாரெல்லாம் டிக்ரீஸ் ஆவாங்க அப்படின்றதையும் சொல்ல போறேன். மெயினாக ப்ரொபோஷனாலிட்டி பேசிஸ் தாங்க நான் இதை உங்களை வந்து நான் மென்ஷன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன நம்ம பார்க்க போறோம்னா, லாம்டான்ற ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் பொறுத்த வரைக்கும் லாம்டாவோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மீன் ஃப்ரீ பாத்தோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ரீ பாத்னா என்ன நான் சொன்னேன்? கொலிஷன் இல்லாமல் அவங்க ஃப்ரீயாக போகிற பாத் தான் ஃப்ரீ பாத். ஓகேங்களா? கொலைட் ஆகக்கூடாது. அந்த கொலைட் ஆகிறதுக்கு முன்ன ஒரு பாத்வேல அவங்க ஃப்ரீயாக போயிருப்பாங்கல்ல, அதுதான் ஃப்ரீ பாத். ஓகேங்களா? கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் பொறுத்த வரைக்கும் லாம்டாவோட வேல்யூ அதிகமாக இருக்கணும். அப்போ லாம்டாவோட வேல்யூ அங்கே அதிகமாக இருக்குன்னா கொலிஷனோட ரேட் வந்து என்ன ஆயிடும்னா கம்மியாயிடும். ஓகேங்களா? அப்போ லாம்டாவோட வேல்யூ கம்மி ஆகுதுன்னா கொலிஷனோட ரேட் அதிகமாகும். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் தான் டிஃபைன் பண்ண போறீங்க. எப்படி இது வந்து கம்மியாகுது? லாம்டா அதிகமாகுது அப்படின்னா ஃப்ரீ பாத் அதிகமாகுது. ஓகேங்களா? ஃப்ரீ பாத் அதிகமாக அங்கே கொலிஷனோட ரேட் கம்மியாகும். எப்படி கம்மியாகும்? ஒரு கண்டெய்னரில் நான் 100 பேர் போடுறேன்னா நான் ஒருத்தவங்க கூட சண்டை போட்டுட்டு கொஞ்சம் தூரம் தான் போவான், இன்னொருத்தவங்க கூட நான் சண்டை போடுற மாதிரி வரும். ஏன் வரும்? ஏன்னா அங்கே வந்து பார்ட்டிகல் அதிகமாக இருக்காங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் வந்து என்னவா இருக்கும்னா கம்மியாக இருக்கும். புரியுதுங்களா? அப்போ பார்ட்டிகல் அதிகமாக இருக்கும்போது கொலிஷன் ரேட் அதிகமாக இருக்கும். அப்போ மீன் ஃப்ரீ பாத் வந்து கம்மியாயிடும். இதுதான் கான்செப்ட். அப்போ மீன் ஃப்ரீ பாத் வந்து கம்மியாகுதுன்னா அங்கே கொலிஷன் அதிகமாகும். இது மறக்காதீங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதுதான். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், மீன் ஃப்ரீ பாத் யாரெல்லாம் டிபெண்ட் பண்ணுவாங்க? ஃபார்முலா நான் நெக்ஸ்ட் சொல்றேங்க. இந்த டிபெண்டன்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மீன் ஃப்ரீ பாத் இன்க்ரீஸ் ஆனால் யார்
இன்க்ரீஸ் ஆவாங்க. அவங்க டிக்ரீஸ் ஆனால் யார் டிக்ரீஸ் ஆக போகிறாங்க? மீன் ஃப்ரீ பாத் இன்க்ரீஸ் ஆகுறாங்கன்னா டெம்பரேச்சரோட மட்டுமாக இன்க்ரீஸ் ஆவாங்க. மாசு, டெம்பரேச்சர், வால்யூம் உங்கள் 3 பேரும் பொறுத்து மீன் ஃப்ரீ பாத் வந்து என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். இல்லைனா ஷார்ட்டாக சொல்லணும்னா மீன் ஃப்ரீ பாத் லாம்டா டெம்பரேச்சரை பொறுத்து இன்க்ரீஸ் ஆவாங்க. ஓகேங்களா? அவங்க யாரை பொறுத்தெல்லாம் டிக்ரீஸ் ஆவாங்க? லாஸ்ட் டைம் பிஜிடிஆர்பியில் இதான் கேட்டாங்க. யாரை பொறுத்தெல்லாம் டிக்ரீஸ் ஆவாங்க? அவங்க நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இல்லைனா நம்பர் டென்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரெண்டுமே ஒன்று தான். டென்சிட்டினாலும் எவ்வளோ அங்கே மாலிகுல் ப்ரெசென்ட் ஆகுது அப்படின்றது அர்த்தம். அதிகமான மாலிகுல்ஸ் அங்கே ப்ரெசென்ட் ஆச்சுன்னா மீன் ஃப்ரீ பாத் வந்து அங்கே கம்மியாயிடும். டயாமீட்டர் அங்கே பெருசாக இருந்துச்சுன்னா, டயாமீட்டர் அதிகமாக இருந்துச்சுன்னா மீன் ஃப்ரீ பாத் வந்து கம்மியாயிடும். ஓகேங்களா? ப்ரெஷர் ரேட் அங்கே அதிகமாச்சுன்னா மீன் ஃப்ரீ பாத் கம்மியாகும். ஏன் ப்ரெஷர்? இதுவும் உங்களுக்கு தெரியணும். பார்ட்டிகல் அதிகமாக கொலிஷன் ரேட் அதிகமாகும். எப்போ கொலிஷன் ரேட் அதிகமாகுதோ அவங்க கண்டெய்னர் கூடயும் போய் மோதுவாங்க. கண்டெய்னர் கூட மோதினாங்க என்னங்க நடக்கும்? மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். அப்போ அங்கே ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். புரியுதுங்களா? பார்ட்டிகல் அதிகமாச்சுன்னா கொலிஷன் அதிகமாகும். கொலிஷன் அதிகமாச்சுன்னா ப்ரெஷர் அதிகமாகும். இவங்க எல்லாருமே அதிகமானா அங்கே மீன் ஃப்ரீ பாத் வந்து கம்மியாகும். ஓகேங்களா? அப்போ லாம்டா இன்க்ரீசஸ் வித் டெம்பரேச்சர், டிக்ரீசஸ் வித் டயாமீட்டர், நம்பர் டென்சிட்டி, ப்ரெஷர். இது மூணு. இந்த பாயிண்ட் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது மீன் ஃப்ரீ பாத்தோடைய லாம்டா வேல்யூ, ஃபார்முலா வேல்யூ. ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவை 2 விதமாக எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஒன் லாம்டா which is equal to 1/√2 pi d square n. ஓகேங்களா? இதில் உங்களுக்கே தெரியும் என்னன்றது வந்து நம்பர் டென்சிட்டி, எவ்வளோ மாலிகுல்ஸ் வந்து அங்கே ப்ரெசென்ட் ஆகுறாங்க அப்படின்றது என்ன. லாம்டான்றது மீன் ஃப்ரீ பாத் உங்களுக்கு தெரியும். அண்ட் டி ஸ்கொயர் வந்து மாலிகுலோடைய டயாமீட்டர், அதுவுமே உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா இதே ஃபார்முலாவை இன்னொரு விதமாக எழுதலாம். அது வந்து ப்ரெஷர் ஃபார்முலா. இதில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் தெரியணும், செகண்ட் ஈக்குவேஷனும் தெரியணும். ஏன்னா ஈக்குவேஷன் எப்படி வேணாலும் அவங்க கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் லாம்டா which is equal to 1/√2 pi d square n. செகண்ட் ஈக்குவேஷன் லாம்டா which is equal to kt divided by √2 pi d square p. ஓகேங்களா? இப்போ நீங்களே இந்த ஈக்குவேஷன் வச்சு சொல்லுங்க. லாம்டா யாரை பொறுத்து மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆக போறாங்க? டெம்பரேச்சர் பொறுத்து டிக்ரீஸ் ஆக போறாங்க. அவங்க யாரை பொறுத்தெல்லாம் டிக்ரீஸ் ஆக போறாங்க? நம்பர் டென்சிட்டி பொறுத்து டிக்ரீஸ் ஆக போறாங்க. பார்ட்டிகளோட டயாமீட்டர் அதிகமாக மீன் ஃப்ரீ பாத் வந்து டிக்ரீஸ் ஆவாங்க. அதுக்கப்புறம் ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா மீன் ஃப்ரீ பாத் வந்து டிக்ரீஸ் ஆவாங்க. உங்களுக்கு இது கிளியர் ஆயிடுச்சுங்களாங்க? ஏன்னா இதில் வந்து நீங்க மறக்காதீங்க. 3 பாயிண்ட் தான். டெம்பரேச்சர் கூட இன்க்ரீஸ் ஆகும், டயாமீட்டர், ப்ரெஷர், மாலிகுலோட டயாமீட்டர். ஓகேங்களா? மாலிகுலோட டயாமீட்டர், ப்ரெஷர் அண்ட் நம்பர் டென்சிட்டி. இவங்க 3 பேர் கூட லாம்டாவோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும். இவங்க 3 பேர் இன்க்ரீஸ் ஆனாங்கன்னா லாம்டாவோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். ஓகே, டவுட் வரும். ஏன் மாலிகுலோட டயாமீட்டர் பொறுத்து லாம்டாவோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது? ஆல்ரெடி என்னங்க சொல்லியிருக்கேன், இது வந்து பாயிண்ட் மாசஸாக இருக்கணும். அக்கார்டிங் டு கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ்லாம் எப்படி இருக்கணும்? பாயிண்ட் மாசஸாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பார்ட்டிகல் நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன், இன்னொரு பார்ட்டிகல் ரொம்ப தூரத்தில் எங்கேயோ அவங்க இருக்காங்க. ஓகேங்களா? இந்த 2 பார்ட்டிகளுக்கான அந்த இடைப்பட்ட அந்த டயாமீட்டர் என்னவா இருக்கும்? அந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னவா இருக்கும்னா அதிகமாக இருக்கணும். யாரை விட? பார்ட்டிகளோடைய சைஸை விட இவங்களுடைய டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த பார்ட்டிகளை நான் என்னவா கன்சிடர் பண்ணுவேன்னா பாயிண்ட் மாசஸாக கன்சிடர் பண்ணுவேன். ஓகேங்களா? அப்போ இந்த இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குன்னா அங்கே லாம்டாவுடைய வேல்யூ என்னவா இருக்கும்? அதிகமாக இருக்கும். அதனால தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்ட்டிகளோடைய அந்த நான் எடுக்கிற அந்த கேஸ் மாலிகுலோடைய டயாமீட்டர் அதிகமாச்சுன்னா அங்கே மீன் ஃப்ரீ பாத் வந்து என்னவாயிடும்? கம்மியாயிடும். அண்ட் அதே மாதிரி அவங்க டயாமீட்டர் பெருசாகிறாங்க, அவங்களுடைய சைஸ் பெருசாகுது அப்படின்னா அவங்களை வந்து நான் வந்து என்னவா எடுத்துக்க மாட்டேன்னா பாயிண்ட் மாசஸாக எடுத்துக்க மாட்டேன். அவங்களால ஐடியல் கேஸாக இருக்க முடியாது. அவங்க வந்து என்னவா கன்வெர்ட் ஆயிடுவாங்கன்னா ரியல் கேஸாக கன்வெர்ட் ஆயிடுவாங்க. ஓகேங்களா? அண்ட் இந்த மீன் ஃப்ரீ பாத்தும் கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் தான் ஃபாலோ பண்றாங்க. அப்போ இங்கே எந்த கேஸஸ் தான் வருவாங்கன்னா ஐடியல் கேஸ் தாங்க வருவாங்க, ரியல் கேஸ் கிடையாது. ஓகேங்களா? அண்ட் இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது, தட் இஸ் கொலிஷன் ஃப்ரீக்வன்சி அண்ட் கொலிஷன் டைம். இதில் வந்து நானும் இதுலேயும் உங்களுக்கு நான் ட்ரிக் தான் கொடுக்க போகிறேன். கொலிஷன் ஃப்ரீக்வன்சி இல்லை கொலிஷன் டைம், இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபார்முலாவில் நீங்கள் தப்பு பண்ணிட்டாலும் இன்னொரு ஃபார்முலா அது ஆட்டோமேட்டிக்காக தப்பாயிடும். ஓகேங்களா? என்னோட சஜஷன் என்னன்னா கொலிஷன் ஃப்ரீக்வன்சி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜட்டோடைய வேல்யூ Z which is equal to C/λ. ஓகேங்களா? C/λ. இப்போ கொலிஷன் டைம் ஃப்ரீக்வன்சி, கொலிஷன் டைம்னா என்னதுங்க? டைம் 1/f. அதான் ஃபார்முலா, ஃப்ரீக்வன்சியோடைய ஃபார்முலா 1/t. அப்போ இங்கே t வந்துச்சுன்னா 1/f. அப்போ மேலே இருக்கிற அந்த ஃப்ரீக்வன்சி வேல்யூ இங்கே என்ன ஆகும்? அப்படியே ரெசிப்ரோக்கல். மேலே இருக்கிறது கீழவும், கீழே இருக்கிறது மேலவும் போயிடும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொலிஷன் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ Z which is equal to C/λ. அங்கே சியும் வரலாம், இல்லைனா வியும் வரலாம். C/λ சொல்லலாம், V/λ சொல்லலாம். ஓகேங்களா? கீழே என்ன கேட்குறாங்க? கொலிஷன் டைம். நம்மளுடைய பேசிக் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும்லாங்க, ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா என்னது? F which is equal to 1/t. இங்கே என்ன கேட்குறாங்க? கொலிஷன் டைம்ன்றது இங்கே டவுன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இல்லைனா டீன் கூட நீங்கள் சொல்லுங்கள். T which is equal to 1/f எழுதலாம். மேலே நம்ம கொடுத்துருக்கிறது F வேல்யூ தான். இன் டர்ம்ஸ் ஆஃப் Z வந்து நம்ம ரீப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். அப்போ டவு which is equal to 1/z. ஓகேங்களா? அப்போ 1/z 1/c/λ. அப்போ கீழே இருக்கிற லாம்டா டினாமினேட்டரில் இருக்கிற லாம்டா மேலே போயிடும், λ/c. ஓகேங்களா? அதனால ஒரே ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுமே ஞாபகம் வச்சுட்டா தப்பு பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட், ஆல்ரெடி இந்த ரிலேஷன் சொல்லியிருக்கேன். லாம்டா வேல்யூ எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? டெம்பரேச்சர் பொறுத்து. அவங்க கூட மட்டும் தான் அவங்க டைரக்ட்லி ப்ரொபோஷனல். யாருக்குலாம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்? ப்ரெஷர், நம்பர் டென்சிட்டி ஆர் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ், இல்லைனா மாலிகுல் அந்த கேஸ் மாலிகுலோடைய டயாமீட்டர். ஓகேங்களா? டி ஸ்கொயர் அவங்களுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இவங்களாம் இன்க்ரீஸ் ஆனாங்கன்னா அவங்க வந்து லாம்டா வந்து டிக்ரீஸ் ஆவாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா லாம்டா டிக்ரீஸ் ஆகும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா லாம்டா இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா லாம்டாவும் டெம்பரேச்சரும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். வேக்குமா இருந்துச்சுன்னா லாம்டா வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னு சொல்லுங்க? வேக்கம்ன்றது வந்து ஃப்ரீ ஸ்பேஸ், அந்த இடத்துல உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அப்போ மீன் ஃப்ரீ பாத் வந்து அங்கே என்னவா இருக்கும்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்ளிகேஷன் வந்து கேஸ் டிஃபிஷன் அண்ட் விஸ்காசிட்டி ஆஃப் கேசஸ், தெர்மல் கண்டக்டிவிட்டி அண்ட் ப்ரௌனியன் மோஷன். ஆனால் அப்ளிகேஷன் கூட படிச்சுக்கோங்க. லாஸ்ட் டைம் பிஜிடிஆர்பியில் அப்ளிகேஷன் ரிலேட்டடாக ஒரு கொஷின்ஸ் வந்திருந்தது. ஓகேங்களா? அதனால எல்லா டாப்பிக்லையுமே அப்ளிகேஷனும் சேர்த்து படிச்சுக்கோங்க.
இப்போ எக்ஸாம் வியூ நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம் வியூவில் எப்படி கேட்பாங்கன்னா ப்ரொபோஷனாலிட்டி பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. லாஸ்ட் டைம் என்ன கேட்டிருந்தாங்கன்னா லாம்டா இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு 1/d ஸ்கொயர். அந்த ஸ்கொயர் வச்சு தான் அவங்க வந்து ட்விஸ்ட் கொடுத்துருந்தாங்க. டயாமீட்டர் ஸ்கொயரா இல்லை வெறும் டயாமீட்டரா இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அப்போ ஃபார்முலாவை கிளியராக பார்த்துக்கோங்க, ப்ரொபோஷனாலிட்டி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இப்போ 5 MCQ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அந்த 5 MCQ உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஃபைனலாக ஆன்சருக்கு அதிலே கொடுத்துருப்பேன். அண்ட் மெட்டீரியல் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு மறக்காம கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி டெய்லியுமே நம்ம ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறோங்க. ஓவரால் யூனிட் 1 இருந்து யூனிட் 10 வரைக்கும் ஃபுல்லாகவே கவர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்காவான உங்களுக்கு மெட்டீரியல் வேணும், ரொம்ப ஈஸியாக படிக்கணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுத்துலையுமே நடந்துட்டு இருக்குங்க. நீங்கள் எந்த மீடியம் வேணால் சூஸ் பண்ணிட்டு நம்ம கிட்ட மெட்டீரியல் வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எது வந்தாலும் மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க.